ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் ரொக்க பரிசு. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் அவசர அழைப்பு. உழவர் சந்தையில் விற்பனைக்கு குவிந்த கரும்புகள். ஒரு கட்டு 600 ரூபாய் வரை விற்பனை. வங்கி கணக்கில் இருந்து பணம் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மக்களுக்கு பொங்கல் ரொக்க பரிசு தொடர்பாக முக்கிய முடிவெடுப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் அவசர அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அரசும் பொங்கல் ரொக்க பரிசு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. போதிய நிதி இல்லாத சூழ்நிலையில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மொபைலில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் மூலமாக மனுவாக கொடுத்து பொங்கல் ரொக்க பரிசு தொடர்பாக வலியுறுத்தியிருந்தார். இருப்பினும் பொங்கல் ரொக்க பரிசு தொடர்பாக ஆளுநர் மாளிகைக்கு சென்ற கோப்பு அதே வேகத்தில் திருப்பி வந்துள்ளது. இது ஆளும் கட்சிக்கு கடும் அதிர்ச்சியை அளித்தது. மேலும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் காலம் கடந்து பொங்கல் பரிசு வழங்குவது சட்டசபை தேர்தல் நேரத்தில் சரியாக இருக்காது எனவும், எனவே விரைவாக நிதி ஒதுக்கி கொடுங்கள் என்று மத்திய அரசிடம் முதலமைச்சர் ரங்கசாமி அழுத்தமாக மனுவின் மூலம் வலியுறுத்தியிருந்தார். மேலும் பொங்கல் ரொக்க பரிசு விவகாரம் மத்திய அரசின் கதவினை தட்டி உள்ள நிலையில் புதுச்சேரி மக்களுக்கு வழங்கப்பட உள்ள பொங்கல் ரொக்க பரிசு தொடர்பாக 12ஆம் தேதி முக்கிய முடிவெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமை செயலர் சரத் சவுகான், நிதித்துறை செயலர் உயர் அதிகாரிகளை கோப்புகளுடன் நேரில் வந்து சந்திக்குமாறு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி அரசு 5000 ரூபாய் பொங்கல் ரொக்க பரிசு வழங்க முடிவு செய்திருந்தது. ஏற்கனவே 750 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருவதால் 4000 ரூபாய் பொங்கல் ரொக்க பரிசாக வழங்கப்பட உள்ளது. இது பற்றி 12ஆம் தேதி இறுதி முடிவு எடுக்கப்பட்டதும் உடனடியாக ஓரிரு தினங்களில் அனைவரது வங்கிக் கணக்கில் செலுத்த அனைத்து ஏற்பாடுகளையும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முடக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் ஒப்புதல் கொடுக்க நிதித்துறையும் தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உழவர் சந்தையில் கரும்புகள் விற்பனைக்கு குவிந்துள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு வெள்ளை அடிப்பது, சுத்தம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உழவர் சந்தை, நேரு வீதி, பெரிய மார்க்கெட், லாஸ்பேட்டை, அரியாங்குப்பம் உழவர் சந்தையில் விற்பனைக்காக கரும்புகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. 20 கரும்புகள் கொண்ட ஒரு கட்டு 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. சில்லறை விலையில் ஒரு ஜோடி கரும்பு தரத்திற்கு ஏற்ப 50 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை செங்கரும்பு உற்பத்தி செய்வதில்லை எனவும், இதனால் அருகில் உள்ள கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, சேத்தியாந்தோப்பு, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கரும்புகளை மொத்தமாக வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதாகவும், மேலும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் கரும்பு விற்பனை இன்னும் சூடுபிடிக்கவில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் பொங்கல் பண்டிகைக்கு ஒரு நாள் முன்பதாக வீட்டிற்கு தேவையான கரும்புகளை வாங்கி செல்வார்கள் எனவும், இதனால் தற்பொழுது கரும்பு வியாபாரம் மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கிரெடிட் கார்டு உச்சவரம்பை உயர்த்தி தருவதாக கூறி வங்கிக் கணக்கில் இருந்து பண மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை ஒரு வங்கி அதிகாரி எனவும் கிரெடிட் கார்டு உச்சவரம்பை உயர்த்தி தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதை உண்மை என நம்பிய அவர் தனது தனிப்பட்ட விவரங்களை தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 45,351 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் பாகூரை சேர்ந்தவருக்கு அவரது உறவினரின் செல்போன் எண்ணில் இருந்து ஒரு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் அவசர மருத்துவ தேவைக்காக பணம் வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்துள்ளது. இதை உண்மை என நம்பிய அவர் ஆன்லைன் மூலம் 20,000 அனுப்பி ஏமாந்துள்ளார்.
இதேபோல் ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் துணி வாங்க ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து 4200 மற்றொரு பெண் 3400 செலுத்தி ஏமாந்துள்ளனர். இந்த மோசடிகள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனவரி 14ஆம் தேதி வரை புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முல்லைத்தீவுக்கு அருகே கரையை கடந்தது. இது மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்து தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது. இது ஜனவரி 11ஆம் தேதி காலையில் மேலும் வலுவிழந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இதன் காரணமாக ஜனவரி 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மலர் கண்காட்சிக்காக ஸ்டால் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் 35வது ஆண்டு மலர் காய் கனி கண்காட்சி ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய 3 நாட்கள் தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது. இதில் 20 வகையான மலர் செடிகள், 35,000 செடிகள் மற்றும் ஆர்கானிக் காய்கறி, பழங்கள் ஆகியவை இடம்பெற உள்ளது. மேலும் ஆர்கானிக் விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதனையொட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் செடிகள் நடவு மற்றும் 70 ஸ்டால்கள் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வருகின்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் அதன் தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். உடன் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெண் காவலர்களுக்கான உடற்தகுதி தேர்வில் 2ஆம் நாளில் 541 பேர் பங்கேற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களுக்கான உடற்தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் பெண் காவல் பணிக்கான உடற்தகுதி தேர்வு துவங்கியது. மேலும் முதல் நாளான 10ஆம் தேதி 1000 பேர் அழைக்கப்பட்டதில் 336 பேர் தேர்ச்சி பெற்றனர். 2ஆம் நாளான ஜனவரி 11ஆம் தேதி 1000 பேர் அழைக்கப்பட்டனர். இதில் 541 பேர் பங்கேற்றனர். மேலும் 273 பேர் தேர்ச்சி பெற்று அடுத்த மாதம் நடக்கவுள்ள எழுத்துத் தேர்விற்கு தகுதி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் உடற்தகுதி தேர்விற்கு காரைக்கால், ஏனம், மாஹேயை சேர்ந்த 650 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா நகர் பகுதி பாதாள சாக்கடை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணா நகர் பகுதியில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தாத மக்கள் விரோத என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசின் அலட்சியத்தை கண்டித்து மக்கள் சக்தி ஒன்றிணைக்கும் மாபெரும் போராட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் மூத்த துணைத் தலைவர் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் இப்போராட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் கிருஷ்ணா நகர் பொதுமக்களும் அனைத்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,030 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து
சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.